குட் ஆஃப்டர்நூன். ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து பேசுகிறேன். நான் நேற்று வந்து ஒரு 3 kg பக்கம் நார்த்தங்காய் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி ஃபேன் அடியில் போட்டு வச்சுருந்தேன் ஏர் ட்ரையிங்காக. அது காற்றால நல்லா காஞ்சிடுது. ஸோ அதனால் எடுத்து கட் பண்ணி உப்பு போட்டு வச்சுருக்கேன். நான் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா உப்பு நார்த்தங்காவே ரன் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதனால தான் நல்லா பெரிய பெரிய துண்டமாக போட்டு வச்சுருக்கேன். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் வந்து ரெய்னி சீசன் க்ராப்பு. அது கிட்டத்தட்ட ஒரு ஜூலையில் தான் பூ பிடிக்க ஆரம்பித்து நவம்பர் டிசம்பர்லேருந்து நம்மளுக்கு காய் கிடைக்க ஆரம்பிக்கும். அப் டு ஏப்ரல் நம்மளுக்கு கிடைக்கும் காய். ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம்மரே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல வில்லேஜில். போன டிசம்பரில் வந்து சரியான மழை, மார்ச் வரைக்கும் நிலத்தில் தண்ணி நின்றுச்சு. ஸோ ஏப்ரலில் தான் ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா ட்ரை அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொஞ்சம் க்ளீனிங் அண்ட் ப்ரஷ் கட்டிங் ஒர்க்கெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்பயும் வந்து கோடை மழைன்னு சொல்லிட்டு ஏப்ரல் மேலேயும் அப்பப்போ மழை பெஞ்சுட்டே இருந்தது. ஸோ அதனால் வந்து மரமே அதுக்கு டியூன் ஆகிட்டான்னு தெரியல. ஸோ அந்த டைம்லேயே வந்து அது பூ வைக்க ஆரம்பிச்சிருது. இப்போ நம்ம ஜூலையில் தான் இருக்கோம், நம்மளுக்கு காயே கிடச்சிருது. இன்னும் கொஞ்சம் காய் வந்து மரத்தில் இருக்குது, அதையும் ஹார்வெஸ்ட் பண்ணணும். பட் நான் வந்து என்னால் ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ, ஏன்னா ஃபார்ம் ஒர்க்கும் பார்க்கணும், ப்ராசஸிங் பார்க்கணும், அதர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ப்ராசஸ் பண்ணிவிடுவேன். இப்போ இது உப்பு போட்டு வச்சது வந்து எப்படியும் ஒரு 5-6 டேஸ் அப்படியே ஊறணும். டெய்லி ஒரு குலுக்கி விடுறதோடு சரி. அப்புறம் ஒரு 6 டேஸ்க்கு அப்புறமா ஒரு நாள் எடுத்து எல்லாத்தையும் வெயிலில் காய வைக்கணும். அது ஒரு நாள் காஞ்ச பிறகு திருப்பி எடுத்து அந்த ஜூஸில் போட்டு குலுக்கி வச்சுட்டு ஒரு 2-3 டேஸ் அப்படியே விட்டுருவேன். அதுக்கப்புறம் டெய்லி எடுத்து காய வச்சு திருப்பி ஜூஸில் போட்டு அப்புறம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். ஸோ ஒன்ஸ் வந்து இது நல்லா ஊறின பிறகு நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண எடுத்துன்னு போகும்போது ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் ஒன்ஸ் இந்த நார்த்தங்காய் வந்து ரெடி ஆகிட்ட பிறகு நான் ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.